திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை புது தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டிருக்கிறது? எத்தனை? என்ன காரணம்? எத்தனை? என்ன காரணம் அப்படின்னா எத்தனை? இங்க ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவேன். எத்தனை தொழிற்சாலை நம்பர் இது போல இத்தனை தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன கொஞ்சம் இருங்க சார். எத்தனை நம்பர் சொல்லுங்க. அவசரப்படாதீங்க, கொஞ்சம் இருங்க. இல்ல நம்பர் சொல்லுங்க. எத்தனை தொழிற்சாலை பொறுமையா இருங்க சார். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான். வணக்கம் திரு சத்யன் சார். வணக்கம் மாதேஷ். கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. தொலைக்காட்சி விவாதங்கள்ல உங்களை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா என்ன? ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. கோவை சத்யன் வந்தால் இனிமேல் திமுகவில் யாரும் விவாதத்துக்கு வரமாட்டார்கள் அப்படின்ற மாதிரி செய்தியை பார்த்தேன். சார் நீங்க வர்றதா இருந்தா நாங்க வந்து வரமாட்டோம்னு சொல்லி திமுக வந்து சொல்றாங்க. இல்ல சார் அவர் வந்தா அவருக்கு ஏத்த மாதிரி பேசுறதுக்கு எங்கள்கிட்ட ஆள் இல்ல, இப்பதான் தயார்படுத்திட்டு இருக்கோம் சார். திமுக வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க சார், மாத்துங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு. திமுக பேசிய வளர்ந்த இயக்கம் தானே சார் அது. பிளாஸ்டிக் ஓபன். சேலம் செவராய்ப்பேட்டை லாரி மார்க்கெட்டை வேற இடத்துக்கு மாத்தி தரோன்னு கோரிக்கை நிறைவேற்ற கோரிக்கை வச்சாங்களே. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு, நமக்கு தலைவருக்கு தெரியும். நீட் தேர்வுக்கு ரத்துக்கு ஒரு ரகசியம் வச்சிருக்குன்னு சொல்றீங்களே, அதையும் இப்ப சொல்ல மாட்டீங்கன்னு கேக்குறாரு. வேற ரகசியம் ஒண்ணும் இல்ல. தைரியமா எங்களுடைய கல்வி உரிமை பறிக்கப்படும் போது குரல் கொடுக்கிறோம்ல, அதுதான் அந்த ரகசியம். இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. பேசிய வளர்ந்த இயக்கம் தானே சார் அது. எனக்கு வாயில அசிங்கமா வந்துரும். நான் என்ன சொல்றேன், சில நெறியாளர்களையும் நீங்க சம்பந்தப்படுத்தி பேசுறீங்க இதுல. இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. இந்த விமர்சனம் எம்எல்ஏ இருக்கு. நான் சொல்றேன், திமுக காரன் நீங்க பிம்பம் குத்திட்டு போனீங்கன்னா அது என்ன பாவனைன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நான் வச்ச விமர்சனம் நெறியாளர்கள் ஆதரவாளர்களாக இருக்காங்க, திமுக ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்காங்கிறது விமர்சனம் தான். அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானாட்டா ஓடிட்டனா? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. பேரை குறிப்பிட்டு இந்த சேனல்ல வேலை செய்யறீங்க அந்த மாதிரி தான் நீங்க சொல்றது வந்து கமெண்ட்ஸ்ல போடுறாங்க. 1000 பேர் கமெண்ட்ஸ்ல போட்டாங்க. அப்ப தெரியுது. அதுதான் தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க, கரெக்டா இருந்தா புரட்டா வரட்டா. சத்தியன் வந்து அவ்வளோ எக்ஸ்ட்ரீமா போக மாட்டீங்க, ஒரு லிமிட்ல தான் பேசுவீங்க. ஆனா என்னன்னா கொஞ்சம் வார்த்தைகள் வந்து சிலருக்கு பேரெல்லாம் வச்சு பேசுவீங்க. அதுதான் உங்ககிட்ட இருக்கிற சிக்கல். மரியாதை கொடுக்கறத பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல. நீ இஷ்டம் ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படி மரியாதை கொடுக்க முடியும்? நாகரிக விமர்சனம்ங்கிற வரையறையில தான் அது. ஒரு பட்டத்து இலவசம் மிக மிக நாகரிகமான விமர்சனம் தான். அது கூட வந்து சீண்டி பாக்குறீங்க வைக்கிறீங்க. மன்னர் பொம்மை முதல்வரோட நாகரிகமான விமர்சனம் என்ன இருக்கு முடியும்? அத கூட வந்து நீங்க இதை பேசாதீங்க, இதை நீங்க சொல்லாதீங்க அப்படின்னா. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். அப்பா மகன் பேரன் கொள்ளு பேரன் வரும்பொழுது ஜனநாயகத்தில் மன்னராட்சிங்கிறத விட ஒரு நாகரிகமான விமர்சனம் அதை தாண்டி எப்படி வைக்க முடியும்? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இப்ப ஜனநாயகத்தை காப்பாற்றுவோம்னு ஸ்டாலின் ஒரு அறிக்கை கொடுக்குறாருன்னா கட்சியிலே ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியல. அப்பா மகன் பேரன் கொள்ளு பேரன் போயிட்டு இருக்கீங்க. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். அப்பா மகன் கொள்ளு பேரன் பேரன் நீங்களா வரிசைப்படுத்தி எதையாவது சொல்லாதீங்க. ஆனா உங்களை அடிச்சுக்க முடியாது. என்ன அடி சிங்கிறீங்களே சார். அவங்க பேரன் வந்தாங்க, கொள்ளு பேரன் எல்லாம் வந்தாங்க. நீங்க ஏன் சார் இப்படி இட்டு கட்டி பேசுறீங்க? சேலத்துல நடந்த மாநாடுல உதயநிதிக்கு பின்னாடி யார் உட்கார்ந்திருந்தா? உதயநிதியோட மகன் என்கின்ற ஒரே தகுதியில அவர் பையன் பின்னாடி உட்கார்ந்திருக்கு. அதே திமுக 40 வருஷம் 50 வருஷமா இருந்தாலும் வெளியில உண்டியல் குளிக்கிட்டு இருக்கிறாரு. 500 ரூபாய் கேட்ட உனக்கு இந்த அண்ணனால 5 பைசா கூட கொடுக்க முடியலன்னு நினைக்க போறா தம்பி. தேர்தல் வாக்குறுதின்னு சொல்லிட்டு ஒரு கையெழுத்தில் நீட்டை ஒழிப்போம்னு சொல்லி இன்னைக்கு ஒரு கையெழுத்துல பஞ்சு முட்டாய் ஒழிச்சு சாதனைங்கிறது விமர்சனம். 50 லட்சம் கையெழுத்து வாங்கிட்டேன் நீட்டை ஒழிக்கணும் வாங்க, நீங்களே எது கூப்பிடுறீங்க? நீங்க நடக்கிற நாடகத்துக்கு குடும்ப வயிறு வளர்க்கறதுக்கு, அந்த கோல்மால் ஒரு குடும்ப வயிறு வளர்க்கறதுக்கு நீங்க போற நாடகத்துக்கு எதுக்கு அஇஅதிமுக துணை கூப்பிடுறீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான். எதுக்கு எடுத்தாலும் போய் கோபாலபுரம் வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்களே. மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. எதிர்ப்பு மனநிலையில் அவங்க உறுதியா இருக்காங்க. ஒண்ணும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் கிடையாது. 50 லட்சம் கேள்வி வாங்கிட்டீங்களா நீட்டுக்கு? அப்படியே 2 தடவை உச்சநீதிமன்றத்துல வாய்தா வாங்கினீங்க. அந்த வழக்காடு மன்றத்துல வழக்கு வரும்போது ஏன் வாய மூட்டு வாய்தா வாங்கினீங்க? ராமாதான்
ஏன் ஐயா விட்டு விட்டீர்கள்? நான் எங்கடா விட்டேன்? இனிமேல் தான் விட போடுறேன். அதையும் மக்கள்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏ அப்பா ஒரு கையெழுத்துல போயிருன்னு சொல்லிட்டேன், எங்க அப்பா கையெழுத்து போடுறது மறந்துருச்சு, 3 வருஷம் கையெழுத்து எப்படி போடுறதுன்னு தேடிட்டு இருக்கிறாரு. அடுத்தது வந்து 50 லட்சம் கையெழுத்து வாங்கிட்டோம், இல்ல 75 லட்சம் கையெழுத்து வாங்கிட்டோம், அதை கூட மாநாட்டுல தூக்கி போட்டோம், குப்பையோட குப்பையா போட்டோம். ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. ஏன் மதேஷ் எவ்வளவு நாள் மக்களை ஏமாத்துவாங்க மதேஷ்? ஒத்துக்குங்க அப்பா, ஐயா மன்னிப்புங்க, மன்னிச்சுங்க ஐயா, நான் வந்து வீரம் பேசிட்டேன், தேவையெல்லாம் போய் பேசிட்டேன், என்னால முடியல ஐயா, நானே எனக்கு நம்பர் 1 பட்டம் கொடுத்துட்டேன். ஒத்துக்குங்க ஐயா, தெரியாம அரியணை ஏத்திட்டோம் ஐயா, மன்னர்னால முடியல ஐயா, தயவு செஞ்சு வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லுங்க, வழிவகையில் சொல்லி தரும். உங்களை வந்து திமுக காப்பாத்து. நீங்க தான் சொல்றீங்க கூப்பிடுறாங்க, வேற எது கூப்பிடுறாங்க? அவங்களால முடியல தானே கூப்பிடுறாங்க, வேற என்ன நக்கல்யா அவனுக்கு? அவங்க திமுக உங்களை குறை சொல்றது, நீங்க அவங்கள குறை சொல்றது, இப்படியே மல்லு கட்டிட்டு தான் இருக்க போறீங்க. இந்த மக்களுக்காக நிக்க போறது இல்ல. நீங்க கடைசி வரைக்கும் திமுக அதிமுக இப்படியே மாறி மாறி சட்டை கழிச்சுக்க போறீங்க, அதானே? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். இன்னைக்கு பாத்தீங்கல்ல பட்ஜெட், ஓ பிரமாதம். தாய்மானவரான தமிழ் புதல்வன் முதலமைச்சர்னு போட்டிருக்காங்க. மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு, வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பார்த்திருக்காங்க. குடிசை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவதற்காக 6 ஆண்டுகளில் 8 லட்சம் வீடுகள் கட்டும் கலைஞரின் கனவு இல்லம். எல்லாத்துக்குமே கலைஞர் பேர் வச்சுக்க வேண்டியது, வேற என்ன பண்ண முடியும்? சுயமா சொந்தமா யோசிக்கிறதுக்கு புத்தி கிடையாது. எங்க இருந்தோ ஒரு அங்க ஸ்டிக்கர் ஓட்டுறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். பாண்டி புல்லட் பாண்டி அழுத்த மாட்டீங்க, நல்லா தெரியுது. 1 லட்சம் மாணவர்களுக்கு கல்வி கடன்ன்றாங்க. தேர்தல் வாக்குறுதியில கல்வி கடன் ரத்துன்னு ஒண்ணு வந்துச்சு. ஆமா, அதை பத்தி என்ன பேசுறோம்? ஐயா உனக்கு நில்றா, ஒருத்தர் நில்றா, சும்மா நில்றா. ரத்தாகல, நீங்களே கேட்டு தெரிஞ்சுங்க மதேஷ். கல்வி கடன் ரத்துன்னு நாங்களே மதேஷ், அது என்னாச்சுன்னு கேளுங்க. சொல்லு, நீதான் தைரியமான ஆளு, சொல்லு சொல்றா. இப்போ 1 லட்சம் மாணவர்களுக்கு நீங்க கடன் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. ஆமா ஆமா. பல லட்சம் மாணவர்கள் கல்வி கடனை நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே ரத்து பண்ணிடுவோம்னு சொன்னீங்க, அது என்னாச்சு மதேஷ்? நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. யாரை ஏமாத்துறீங்க மதேஷ்? இன்னும் எவ்வளவு நினைச்சிருக்கீங்க மக்கள் வந்து ஒண்ணுமே தெரியாம இருக்காங்கன்னு? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நடிச்சிட்டு இருக்கிறல? சட்டமன்றத்திலேயே முதல் முறையா அதிகபட்சமாக பொய் பேசிய சட்டமன்றம் நடந்த கால அவகாசம் எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த திமுக ஆட்சி பண்ண 2021 26 தான். எந்திரிச்சாலே பொய் மாதிரி. நீ ஒரு டுபாக்கூரு, உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். மெய்ய பண்ணா பொய்ய பண்ண மாத்தீங்களா? என்ன சார் இந்த பாருங்க, வரலாறு வச்சு தான் பேசுறோம். நகை கடன் தள்ளுபடின்னு சொன்னீங்களா இல்லையா? கண்ணுல காதுல கழுத்துல இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் அடமானம் வச்சிருங்கம்மா, தனியார் வங்கி யாரெல்லாம் அடமானம் வச்சிருக்கமா, அடுத்து நம்ம ஆச்சு வந்தோடனே தள்ளுபடி பண்றோம். அந்த பட்டத்தில் ஒரு உதயநிதி பேசினாரா இல்லையா? நீ என்ன துரோகம் பண்ணாலும் அவனை மன்னிச்சுப்பான். ஆனா 5 சவரன் கூட்டுறவு வங்கியில 5 சவரன் கடன் வாங்குறான், தள்ளுபடி நாளைக்கே போய் வாங்கிருங்க. ஒட்டியாடா ஒரு பீலா, அத மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதுடா. மறுபடியும் உதயசூரியனுக்கு போட்டுறாங்களே ஓட்ட, அவங்கள தான் கேட்கணும். இது இந்த நாட்டினுடைய சாவக்கடியா. பிஎஸ் வீரப்ப ஒரு படத்துல சரியா சொன்னார், இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும். அந்த பையனுக்கு பயம் இல்ல. அந்த இனாம்